வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ஒரு அசாதாரண சூழ்நிலையில் தேவரூபன் ரதி தேவியின் திருமணம் நடக்கிறது. ரதி தனக்கு திருமணம் ஆனதை தன் அப்பா அம்மாவிடம் சொல்லாமல் தாலியை மறைத்து பிறந்த வீட்டிலேயே இருந்து கொண்டு அவ்வப்போது புகுந்த வீட்டிற்கு சென்று தன் காதல் கணவனை சந்தித்து வருகிறாள். ரேணுகாவிற்கு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை. அது முதல் மாடியில் இருக்கிறது. ரதிக்கு எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை. அது 3வது மாடியில் தேவாவின் கேபின் இருக்கும் அதே தளத்தில்தான் இருந்தது. ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து மேனேஜரை அழைத்து ரேணுவை பரிச்சயம் செய்து வைத்து இவங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுங்க என்று அனுப்பி வைத்தான் தேவா. பின் தனியாக இருந்த ரதியிடம், நான் இனிமே உன்னை தினம் பார்க்க போறேன், அப்புறம் ஆஃபீஸ்க்கு என்கிட்ட சொல்லாம லீவ் போட்டுறாத என்றான். அவன் முகத்திலோ அத்தனை ஒரு சந்தோஷம். எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து மேனேஜருடைய அசிஸ்டன்ட் ரோஹன் அழைக்கப்பட்டார். அவனுக்கு ரதியை அறிமுகம் செய்து வைத்து, இவங்க புதுசாக சேர்ந்திருக்காங்க, நோ எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும், இவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, பார்த்துக்கோ என்றான். ஓகே அண்ணா என்று சொன்ன ரோஹனோ ரதியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ரோஹன் என்று அதட்டலாய் அழுத்தமாய் அழைத்தான் தேவா. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்றான். அவன் ரதியை நோட்டமிடுவதை பார்த்து கடுப்பாகி, அண்ணா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் லேடி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் 2 பாட்டிங்க இருக்காங்க, வயசு பொண்ணுங்களே இல்லையேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். அந்த குறைய தீர்த்து வச்சிட்டிங்கண்ணா. இப்போது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வச்சு பார்த்தா அழகான பொண்ணு இருக்கிறது எங்கள் எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டு தானே, இனிமே கெத்தாக சொல்லுவேன் நான் என்று தேவாவின் முன் இவ்வளவு தைரியமாக பேசும் ரோஹன் வேறு யாருமல்ல, தேவாவின் நண்பனின் தம்பி. ரோஹனின் அண்ணன் தொடங்க போகும் புது கம்பெனியை நிர்வகிப்பதற்கான ட்ரெயினிங் தான் இந்த வேலை அவனுக்கு. ரோஹன் ஒருவன் மட்டுமே தேவாவிடம் தன் அண்ணனிடம் பேசும் அதே உரிமையில் பேசுவான். அவன் என்ன பேசினாலும் தேவாவும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டான். ஆனால் இன்று ரதியை பார்த்து அவன் ரசித்து பேசுவது தேவாவிற்கே கடுப்பை கிளப்பியது. ரோஹன், உன்னோட விளையாட்டுத்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு போய் வேலையை பாரு என்று தேவா அதட்டியதும், சாரி அண்ணா என்றவன், ஹலோ மிஸ், நான் ரோஹன் என்று அவன் கையை நீட்ட ரதி தேவாவை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு ரோஹனுக்கு கை கொடுத்தாள். தேவாவோ ரதியிடம் வலியும் ரோஹனையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். அண்ணா, நான் இவங்களை டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போகவா என்றான் ஆர்வமாய். நீ போய் வேலையை பாரு, நான் அவங்கள அப்புறமா அனுப்புறேன் என்றான் தேவா. ரோஹன் முகத்திலோ ஏமாற்றம் தெரிந்தது. சரி பார்க்கலாம் என்று ரதியிடம் கூறிவிட்டு ரோஹன் வெளியே சென்றான். அவன் சின்ன பையன், என்னோட நண்பனோட தம்பி, இப்பதான் பிகாம் முடிச்சான், பார்ட் டைம்ல MBA பண்ணிட்டு இருக்கான் என்றான் தேவா. ஓ என்றாள் ரதி. சரி வா இங்க என்று அவளை அழைத்து வந்து சேரில் அமர வைத்தவன் ரதியின் பக்கத்தில் டேபிளின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டான். ரதி, உனக்கு ஞாபகம் இருக்கா, இதே இடத்துல தானே நீ உட்கார்ந்திருந்த, நானும் டேபிள் மேலே இப்படித்தான் உனக்கு எதிர்த்த மாதிரி உட்கார்ந்துருந்தேன், இங்கே வச்சு தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு நான் உன்கிட்ட கேட்டேன் என்றான் தேவா. ஞாபகம் இருக்கு என்றாள் ரதி. அப்போ நீ என்னை பிடிக்காம தானே என்னை கல்யாணம் பண்ணிக்க வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்ட என்றான் தேவா. இப்போ எதுக்கு அதெல்லாம் என்றாள் ரதி. நீ ஓப்பனா சொல்லு, என்னை பிடிக்காம தானே கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்ன என்றான். ரதி அவனை பிடிக்காமல் தான் கல்யாணம் செய்து கொண்டாள் என்று வார்த்தைகளால் சொன்னால் அவன் மனது வருத்தமடையும் என்று வெறுமனே தலையாட்டினாள். அப்போ உனக்கு என்ன பிடிக்கல இப்போ என்றான் அவளுடைய வலக்கையை எடுத்து தன் நெஞ்சின் மேல் வைத்தபடியே. இதென்ன கேள்வி, ஏன் உங்களுக்கு தெரியாதா என்றாள் ரதி. அப்படி இல்லை என் மக்கு செல்லம்மா, உன் வாயில சொன்னேனா நான் சந்தோஷப்படுவேன் இல்லை என்றான். அப்போ நீங்க யாரோ ஒரு தேவரூபன், அதனால எனக்கு பிடிக்கல, ஆனா இப்ப பிடிச்சிருக்கு என்றாள் அவன் கண்களை பார்த்தபடியே. அப்போ நான் யாரோ ஒரு தேவரூபன், இப்போ நான் தேவரூபன் இல்லையா என்றான். இப்போ நீங்க என் புருஷன், அதனால எனக்கு உங்களை பிடிக்குது என்றாள் ரதி. என்ன சொன்ன சரியா காதுல விழல, இன்னொரு வாட்டி சொல்லு என்றான். என் புருஷனை எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன் என்றாள் ரதி. ஸோ இப்போ ரதிக்கு அவ புருஷனை ரொம்ப பிடிக்கும் ரைட் என்றான். ஆமாம் என்று பலமாக தலையாட்டினாள் ரதி. ஓகே, எனக்கு ப்ரூவ் பண்ணு என்றான். பிடிக்கும்னு ப்ரூவ் பண்ணணுமா, எப்படி மனதில் யோசித்தாள் ரதி.
சரி, அவர் கேட்ட மாதிரியே நாமும் கேள்வி கேட்டு அவரை லாக் பண்ணுவோம் என்று நினைத்த ரதி, உங்களுக்கு என்ன அப்போ இப்போ எப்போவுமே பிடிக்கும் தானே, எங்க அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம் என்றாள் புத்திசாலித்தனமாக பேசுவதாக நினைத்து கொண்டு. ஓ எஸ், இப்போவே இங்கேயே எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு காட்டுறேன் பாரு என்று அவள் முகத்திற்கு அருகே அவன் நெருங்கி வர, ஓ ப்ரூவ் பண்ணுன்னா இதுதானா? ரதி சங்கடமாக முகத்தை சுளிக்க வெளியிலிருந்து குரல் கேட்டது. மே ஐ கம்மின் சார்? ரதியின் எதிரில் டேபிளின் மேல் இருந்த தேவா ஒரே ஜம்பில் இறங்கி அறையின் சுவரில் மாட்டியிருந்த காலண்டருக்கு பக்கத்தில் திரும்பி நின்று கொண்டே தேதியை பார்த்தபடியே எஸ் என்றான். உள்ளே வந்த பியூன் ஏதோ ஒரு ஃபைலை கொண்டு வந்து டேபிளின் மேல் வைத்தான். ரதிக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. சார், நானும் என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாமா என்றாள் ரதி. தன் கேசத்தை கோதியவன், வா நானே உன்னை கொண்டு போய் விடுறேன் என்று அவளை உரசியபடியே நடக்க, அலுவலகத்தில் இவர்களை பார்த்த கண்களுக்கு ஆச்சரியம். நம்ம தேவா சாரா ஒரு பொண்ணோட, அதுவும் ஆஃபீஸில் ஒன்றா நடந்து போறாரு, அதுவும் இவ்வளவு க்ளோஸ், நம்ப முடியாமல் பார்த்தார்கள். ஆனால் அவனோ யாரையும் கண்டுகொள்ளவில்லை. ரதியுடன் அலுவலக விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டே வந்தான். அங்கு வேலை பார்ப்பவர்களில் தேவாவின் அழகிலும் ஆளுமையிலும் மயங்கும் எத்தனையோ பெண்கள், யார் இவ புதுசா என்று இவர்களை பார்த்து ஏக்கப்பெருமூச்சு விட்டனர். அதை கவனித்த ரதி தேவாவின் காதில் கிசுகிசுத்தாள். கொஞ்சம் தள்ளி நடங்க, எல்லாரும் நம்மளையே பார்க்குறாங்க என்றாள். பார்த்தா என்ன இப்போ, அடுத்தவங்களுக்காகவெல்லாம் நான் என்னை மாற்றிக்க முடியாது என்றவன் எல்லோரையும் தன் கண்களை சுழற்றி ஒரு பார்வை பார்க்க, அவர்கள் தலையை குனிந்து வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டனர். 2 நிமிட நடைக்கு பிறகு அவர்கள் இருவரும் அதே தளத்தில் இருந்த ஆடை ஏற்றுமதி பிரிவிற்குள் நுழைந்தனர். கம்ப்யூட்டரில் ஏதோ டைப் செய்து கொண்டிருந்த ரோகன் இவர்கள் இருவரையும் பார்த்து எழுந்து நிற்க, அங்கு வேலை செய்து கொண்டிருந்த மற்றவர்களும் தேவாவிற்கு குட் ஆஃப்டர்நூன் சார் என்று சொல்லிவிட்டு எழுந்து நின்றனர். அவன் லேசாக தலையசைக்கவும் அவர்கள் உட்கார்ந்து வேலையை பார்க்க ஆரம்பித்தனர். ரோகன், அசோக் எங்க என்றான் தேவா. அசோக் சார் உள்ள கேபின்ல இருக்காரு என்றான் ரோகன். அசோக் தான் அந்த எக்ஸ்போர்ட் பிரிவின் நிர்வாகி. அவனுக்கும் கிட்டத்தட்ட தேவாவின் வயதுதான் இருக்கும். அசோக்கின் கேபினுக்கு ரதியை அழைத்துச் சென்றான் தேவா. தேவாவை பார்த்ததும் பொன்முறுவலுடன் எழுந்து நின்றான் அசோக். மாநிறம், அழகான கண்கள், கூரிய நாசி, நெற்றி வரை படர்ந்த கேசம், ஆண்களுக்கான உயரம், நேர்த்தியான உடை என்று சீரியல் ஹீரோ போல இருந்தான் அவன். தேவா ரதியை அவனுக்கு அறிமுகம் செய்ய, ரதி கைகளை கூப்பி வணக்கம் என்றாள். பிறகு வெளியில் வந்து ரதியை மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைத்தான். அவளை ஒரு இடத்தை காட்டி, இதுதான் உன்னோட ஒர்க்கிங் பிளேஸ் என்றான் தேவா. ரோகன் ஓடி வந்தான். அண்ணா, என் பக்கத்துல ரிட்டையர்டான செல்வம் சாருடைய இடம் காலியா தானே இருக்கு. இன்ஃபேக்ட் ரதி செல்வம் சாருடைய வர்க்கத்தானே செய்ய போறாங்க, அதனால ஏன் பக்கத்திலேயே உட்காரட்டுமே என்றான். அவனை ஒரு முறை ஏற இறங்க பார்த்த தேவா, இதெல்லாம் நல்லா பண்ணுவடா, கூட்டிட்டு போ என்றான். ரோகன் ரதிக்கு அவனுக்கு பக்கத்தில் இருந்த சேரை காட்டினான். அவள் உட்கார போக, இருங்க இருங்க என்று தன் பாக்கெட்டில் இருந்த கர்ச்சீஃபை எடுத்து சீட்டை துடைத்து விட்டான். இப்போ உட்காருங்க என்றான். இவனோட பெரிய இம்சா என்று தேவா தலையை ஆட்டி முணுமுணுத்தான். சரி, டேக் கேர், நான் கிளம்புறேன் என்றான் தேவா. அண்ணா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, லட்டை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் என்றான் ரோகன். என்ன லட்டா என்றான் தேவா. அவங்களுக்கு ரதிக்கு பதிலா லட்டுங்கிற பேரு தான் கரெக்டா இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க என்றான் ரோகன். டேய் ரோகன், ஆஃபீஸ் டைம்ல ஒழுங்கா வேலையை பாரு. இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்க அண்ணா கிட்ட சொல்லிட்டு உன்னை பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவேன், மைண்ட் இட் என்று கூறிவிட்டு அவனை பார்த்து முறைத்து விட்டு சென்றான் தேவா. நீ விடு லட்டு, தேவா அண்ணா இப்படிதான் என்று அவள் காதருகில் வந்தவன், உனக்கு லட்டுன்னு பேர் வச்ச மாதிரி அண்ணாக்கும் ஒரு பேர் வச்சிருக்கேன். எப்ப பாரு வேலை வேலைன்னு டார்ச்சர் பண்ணுவாரு, சிடு சிடுன்னு சிரிக்கவே மாட்டாரு. தெரியாதனமா ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா அவ்வளவுதான், திட்டியே சாவடிச்சிருவாரு. அதான் அவருக்கு ராட்சசன்னு பேர் வச்சிருக்கேன் என்று ரோகன் கூறவும் ரதி சத்தமாய் சிரித்து விட்டாள். எதுவும் புரியாமல் அவள் சிரிப்பதையே பார்த்த ரோகன், என்ன பேரை பார்த்து சிரிக்கிறியா என்றான். எனக்கும் தெரியும் அவர் ராட்சசன்னு என்றாள் ரதி. பாத்தியா லட்டு, நம்ம 2 பேருக்கும் வேவ்லென்த் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு என்றான் ரோகன். அதற்குள் கேபினிலிருந்து வெளியே வந்த அசோக் அவர்கள் இருவரையும் முறைத்து பார்க்க,
அமைதியாகி போனான் ரோஹன். ரோஹன், இப்பதானே சார் சொல்லிட்டு போனாரு, உனக்கு சொன்ன வேலையை இன்னும் 10 நிமிஷத்துல முடிச்சிட்டு என்னோட கேபினுக்கு வா என்று அதட்டி விட்டு போனான் அசோக். லட்டு, இது ராட்சசன் நம்பர் 2 என்றான் அசோக்கை பார்த்து. உஷ், அவருக்கு கேட்டு போகுது என்றாள் ரதி. அன்று மாலை வீட்டிற்கு சீக்கிரம் போக வேண்டும் என்று ரேணு 1 மணி நேரத்திற்கு முன்பே சென்றுவிட ரதி மட்டும் பஸ் ஸ்டாப்பில் நின்றிருந்தாள். தன் பைக்கில் வந்த ரோஹன் ரதியை வீட்டில் டிராப் செய்வதாக கூறி உடன் வருமாறு அவளை கெஞ்சி கொண்டிருந்தான். அதே நேரத்தில் தேவாவின் கார் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தது. பஸ் ஸ்டாப்பில் ரதி நின்றிருப்பதை பார்த்ததும் தேவா காரை நிறுத்தினான். ரதியின் பக்கத்தில் ரோஹன் பைக்கில் நின்றிருப்பதை பார்த்ததும், ரோஹன், நீ இன்னும் வீட்டுக்கு போகாம இங்கே என்ன பண்ற என்று அதட்டினான் தேவா. இல்லைண்ணா, இங்கே பஸ் அவ்வளவா வராது, இது அவுட்டர் ஏரியா, அதான் நான் டிராப் பண்ணுறேன்னு லட்டை கூப்பிட்டேன் என்று ரதியை பார்த்து ரோஹன் பேசி கொண்டிருக்க, காரில் ஏறச் சொல்லி தேவா ரதிக்கு கண்களை காட்ட அவள் காரில் முன் இருக்கையில் வந்து அமர்ந்தாள். பாய் என்று ரதி ரோஹனுக்கு கை காட்ட தேவா அவனை சைடாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான். என்ன நடக்குதுங்க? நான் இவ்வளவு நேரமாக கூப்பிடுறேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டு தேவா அண்ணா காரில் ஏறி போறா இந்த பொண்ணு என்று முணுமுணுத்தான் ரோஹன். என்ன, அந்த ரோஹன் ரொம்ப தொல்லை பண்ணுறானா என்றான் தேவா. தொல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்ல டைம் பாஸ் என்றாள். அவன்கிட்ட இனிமேல் நிக்நேம் வச்சு லட்டுன்னு கூப்பிடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடு. ஆமாம், சொன்னால் அப்படியே கேட்டுருவான் பாருங்க. அவன் எனக்கு மட்டுமில்லை, உங்களுக்கும் நிக்நேம் வச்சிருக்கான் என்றாள் ரதி. என்ன, எனக்கும் பேர் வச்சிருக்கானா? என்ன பேர் வச்சிருக்கான் என்றான் தேவா. சொன்னா கோபம் வந்து அவனை வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட மாட்டீங்களே? அப்புறம் வந்த முதல் நாளே போட்டு கொடுத்துட்டேன்னு என்னை பற்றி தப்பாக நினச்சிருவான், பாவம் பையன் என்றாள். அவனை எதுவும் செய்ய மாட்டேன் சொல்லு என்றான் தேவா. நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்களாம், அதனால ராட்சசன்னு உங்களுக்கு பேர் வச்சிருக்கான் என்றாள். வாட், ராட்சசனா என்றான் தேவா கோபமாக. அவன் என்ன அப்படி சொன்னதும் நீ கேட்டுட்டு வந்தியா என்றான் அதே கோபத்தோடு. இல்லை, அது எனக்கும் தெரியும்னு சொன்னேன் என்றாள் அவள். ஏய், என்னடி, என்னை பார்த்தா உனக்கு ராட்சசன் மாதிரியா தெரியுது என்று கோபத்தில் கார் ஸ்டீரிங்கை குத்தினான் தேவா. இப்போ இல்லை, அது நான் ஆரம்பத்தில் வச்ச பேரு, ஆனால் இப்போவும் நீங்கள் ராட்சசன் தான், என்னோட காதல் ராட்சசன் என்றாள் மெதுவாக அவன் காதருகில் வந்து. தேவாவின் இறுகி இருந்த இதழ்கள் மெதுவாக விரிந்து புன்னகை பூத்தது. காதல் ராட்சசன், இதுவும் நல்லாதான் இருக்கு என்று அவன் சிரித்து கொண்டான். எப்போதும் போல ரதியின் வீட்டு தெருவின் ஓரத்தில் அவன் காரை நிறுத்த அவன் கழுத்தில் தன் வலது கையை கோர்த்து அவனை பக்கத்தில் இழுத்து அவன் கன்னத்தில் அழுத்தமாய் ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு அவன் உடல் வெப்பத்தை 2 டிகிரி அதிகப்படுத்திவிட்டு அவசரமாக இறங்கி போய் கொண்டிருந்தாள் ரதி. தேவாவோ அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு வீட்டிற்கு போவதற்கே மனமில்லாமல் அங்கேயே சில மணி நேரம் கார் சீட்டில் தலை சாய்த்து உட்கார்ந்து விட்டான். எங்கப்பா இருக்க, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல என்று பாட்டியின் போன் வந்த பிறகு கிளம்பி வீட்டிற்கு சென்றான்.